ஓம் நமச்சிவாய போற்றி. வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசியை பற்றி பேச வந்துள்ளேன். சிம்ம ராசியில பிறந்தவங்க அப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. தர்ம சிந்தனையோட இருப்பாங்க. அநீதிகளை எதிர்த்து பேசுவாங்க. உறுதியான மனம் படைத்தவர்களாகவும் தைரியமாகவும் இருப்பாங்க. இவங்க வாக்கு வன்மையும் ஆன்மீக ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. கல்வியில ஊக்கமும் சாஸ்திர ஆராய்ச்சியில வெற்றி பெறுவாங்க. வேதங்களை பற்றில அதிகமாக இருக்குங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க பெரிய மனிதர்களிட நட்பும் சகவாசமும் அந்தஸ்தும் ஏற்படுங்க. சமூகத்துல கீர்த்தியுடனும் பிரபலத்துடனும் விளங்குவாங்க. உன்னத பதவியில இருப்பாங்க. இவங்க செல்வம் செல்வாக்கு ஸ்திர சொத்துக்களுடன் இருப்பாங்க. குடும்பம் சிறப்பாக இருக்குங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல புத்திர பாக்கியங்களுடன் இருப்பாங்க. சிம்ம ராசியில பிறந்தவங்க சிவபெருமான அருளை பெற்றிருப்பாங்க. அதிகமான உணவை தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வியாதிகள் வந்தா கூட உடனே சரியாயிடுங்க. தொழில் ஊக்கத்துடன் விளங்குவாங்க. இவங்க தன்னுடைய அந்தஸ்துக்கு குறைவாக இருக்கவங்க கிட்ட அலட்சியமாகவும் அதிகாரமாகவும் கொஞ்சம் கர்வமாகவும் நடந்துக்குவாங்க இந்த சிம்மராசிக்காரங்க. பொதுவாக கோபம் இவங்களுக்கு பயங்கரமா வருங்க. தலையெடுத்து கோபம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ராசியினோட சின்னம் சிங்கம், அதனால தலைக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சிங்கத்தை போல அஞ்சா நெஞ்சம் துணிவு தைரியத்துடன் இருப்பாங்க. இந்த சிங்கம் காட்டுல இருக்கும்போது பசி நேரத்துல மிருக குணமா இருக்குங்க. அதே பசியை தீர்ந்துட்டா அதுக்கு எதிரில் நிக்கிற ஜீவன்களை ஒண்ணுமே செய்யாது. அதே மாதிரிதான் இந்த ராசிக்காரங்களுக்கு தனக்கு தேவையானதை பெறுவதற்கு மிருகமாக நடந்துக்குவாங்க. அதை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அமைதியாயிருவாங்க. அந்த பொருள் மீதெல்லாம் அதிகமாக ஈடுபாடு இருக்காதுங்க. திருமண வாழ்க்கை பெரும்பாலும் கொஞ்சம் சிக்கலா தான் இருக்குங்க. குழந்தைகள் அமைப்பு சற்று குறைவாக தான் இருக்கும். இந்த ராசிகளோட வாழ்க்கைன்னு வெளிப்படையாக ஒரு திறந்த புத்தகமாக இருக்குங்க. மனசுல கபடம் வஞ்சனை சூதுவாது எதுவுமே தெரியாதுங்க. மனதில் உள்ளதை ஒழிக்காம பேசுவாங்க. சுதந்திர உணர்ச்சி அதிகமாக இருக்குங்க. யாருக்கும் அடங்கி போகவும் மாட்டாங்க. இந்த ராசிக்காரங்க சிங்கம் வாழு காடுன்னு கூட சொல்லலாம். அதனாலதான் இவங்க பாறைகள் கற்கள் சம்பந்தப்பட்ட வீடு அங்க அமையுங்க. இவங்களுக்கு தெய்வீக சிந்தனையும் ஆன்மீக நாட்டமும் இருக்கும். பொதுவாக அவங்க கிட்ட கர்வத்தோடு கொஞ்சம் சிடுசிடுன்னு இருப்பாங்க. தியாகம் பண்றதுல பெரிய வல்லன்னு சொல்லலாம். இவங்க குடும்பத்துல இவர் சிறியவராக இருந்தா கூட பெரியவங்க ஸ்தானத்துல இருந்து மரியாதையுடன் தான் இவங்க பேசுவாங்க. இவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் பக்தி நேர்மை இது மாதிரி தான் அவங்க வாழுவாங்க. இவங்க எந்த ஒரு செயலுமே சுயநலம் இல்லாம சமுதாய நலத்தோட தான் கலந்து செய்யணும்னு செய்வாங்க. அவங்கவுங்க வச்சிருக்க பொறுப்புக்கு தர்மத்தை விடாம கடைபிடிப்பாங்க. இவங்க தர்ம சிந்தனையும் தான தர்மங்களை செய்யும் இரக்க குணம் கொண்டவங்களா தான் இருப்பாங்க. எங்கேயாவது அநியாயம் நடந்துட்டா தட்டி கேட்கிற குணம் இவங்களுக்கு இருக்குங்க. மற்றவங்களோட மனநிலையில இருந்து யோசிப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. இவங்க எந்த ஒரு செயலுமே தர்மத்தின வழியில தான் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களை யாராவது மதிக்கல அவங்கவுங்க அங்க மதிக்கலன்னு தெரிஞ்சா அவங்க அங்க போக மாட்டாங்க வரவும் மாட்டாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல தெரிஞ்ச ஏமாறு பக்குவம் இருக்குதுங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவாங்க. தனியாக ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க. தைரியசாலிங்க. தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க. இவங்க சமுதாயத்துல மிகுந்த அந்தஸ்துடன் இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க நிலையான காரியங்களை செய்வாங்க. உத்தியோகத்தை விட வியாபாரத்தையும் சுய தொழிலையும் அதிகமாக விரும்புவாங்க. தோல்வி பயம் அப்படின்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க. இவங்க அடிப்படை தேவைகளை சிரமம் இல்லாம செஞ்சிருவாங்க. இவங்களை நம்பி பல பேரும் இருப்பாங்க. இவங்க தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல இருந்து விலகாமவும் இருப்பாங்க. எந்த ஒரு செயலுமே விடாமுயற்சியுடன் செய்வாங்க இந்த சிம்மராசிக்காரங்க. இந்த சிம்மராசி வயிற்று பகுதியை குறிக்கிறதுனால வயிற்றுல ஏதோ ஒரு அதிபதி பிரச்சனை ஏற்படுங்க. இவர்களுக்கு சூரியன் அதிபதியா இருப்பதனால குழந்தை பாக்கியம் சற்று குறைவாதாங்க இருக்கும். சிம்ம ராசி கற்பனை நிறைந்த ராசின்னு கூட சொல்றாங்க. தகுதிக்கு மீறி கனவுல கற்பனையா வாழுவாங்க. சிம்ம ராசியில பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்காது. ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதி ஏதாவது இருக்குங்க. சிம்ம ராசிக்காரங்க பேச விட்டா நல்லா பேசுவாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஜோதிடம் நல்லா வருங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக இவங்க வீட்டுல அவங்களுக்குன்னு ஒரு சகோதரி
இல்ல சகோதரனோ பிறந்திருப்பாங்க. அப்ப அந்த வீட்டுல ஒரு கர்மம் நடந்திருக்குங்க. அவங்க பிறக்கிறப்ப எங்கேயா சொந்தக்காரங்க வீட்டுல ஒருத்தவங்க தவறிட்டாங்க, அந்த பிரச்சனை சார்ந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க குடும்பத்துல தலைப்பண்போடு இருப்பாங்க. இவங்க மற்றவங்களுக்கு வேலை சொல்லுவாங்க, பொறுமையாவும் இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படின்னா மன ரீதியா பாதிச்சிருப்பாங்க. தாயோட அன்பு அதிகமாக இருக்குங்க. அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும். சின்ன வயசுல அதிகமாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. திட்டமிட்டு தான் ஒரு செயலை செய்வாங்க. மக நட்சத்திரத்துல உங்க வீட்டுல பிறந்தவங்க இருந்தா பாருங்க, என் தாத்தா மாதிரி இருக்கிறாங்க, என் பாட்டி மாதிரி இருக்கிறாங்க, என் அப்பா மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு முன்னோர்களின் முகசாயலை பத்தி சொல்லுவாங்க. இவங்க தங்களோட சுதந்திரத்துல பிற தலையிடுவதை விரும்ப மாட்டாங்க. எங்கேயுமே தன்னை தலைவனாக காட்டிக்கொள்ள ரொம்ப விரும்புவாங்க, ஆசைப்படுவாங்க. புகழுக்காக அதிகமாக உழைப்பார்கள் கூட சொல்லலாம். யாராவது இவரை புகழ்ந்தா போதும், இவங்க கொடைவள்ளலாக மாறிடுவாங்க. தலைமை பண்பு குணமுடையவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சிம்ம ராசி அக்கறையானவர்கள், பிறர் மீது அதிக நம்பிக்கை உடையவர்கள், மென்மையானவர்கள் கூட சொல்லலாம். மற்றவங்களோட விசுவாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்க. ஆனா இவங்களுக்கு அதிகாரமும் ஆணவம் உள்ளவர்களாக தான் இருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் தற்பெருமை பேசுவங்களா இருப்பாங்க. மற்றவங்க மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துபவர்களாக இருப்பாங்க. தன்னை விட முன்னேறி செல்பவர்களை கண்டு பொறாமை இவங்களுக்கு இருக்கும். அதோட முன்னேற்றமும் இருக்கும். இந்த சிம்ம ராசிக்காரங்க ஸ்திரம் அப்படிங்கிறதுனால பொறுமையுடன் நிதானித்து தீவிரமாக யோசித்து எந்த ஒரு காரியத்தையும் முன்னாடி நின்று நடத்துவாங்க. வெற்றிக்காக அமைதியாக காத்திருந்து தகுந்த நேரம் வரும்போது களத்துல இறங்கி காரியத்தை வெற்றி பெற்றுருவாங்க. இவங்க எந்த இடத்துலையுமே சூட்சமாக வளைந்து கொடுத்து போய் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதில் வல்லவர் கூட சொல்லலாம். இந்த சிம்ம ராசிக்காரங்க நெருப்பு ராசிங்கிறதுனால நிலையான கோபம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். மனசுக்குள்ள ஒரு கனவு நெருப்பு இருக்குங்க. ஒரு காரியத்தை உடனடியாக முடிக்கணும், அதற்குரிய நேரம் எப்போது வரும் அப்படின்னு மனசுக்குள்ளே அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். இவங்க நின்று எரியும் நெருப்பை போல கோபத்தையும் வைராகத்தையும் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க அறம் வகையை சார்ந்தவர்களால நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. பிறருக்கு உதவுற குணம் இவங்ககிட்ட இருக்குங்க. தன்னுடைய இருப்பவர்களை அதிக செல்வாக்குடன் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னால் முடிஞ்ச வரையும் அடுத்தவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்யணும் அப்படிங்கிற மனோபாவம் இவங்க கிட்ட இருக்குங்க. சிம்ம ராசி கிழக்கு திசை குறிக்கிறதுனால இவங்களுக்கு தன்னோட வாழக்கூடிய இருப்பிடமாகட்டும் அல்லது வீடாகட்டும் இல்லைன்னா தொழிற்ஸ்தாபனம் ஆகட்டும் கிழக்கு வாயிலாக இருந்தா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. இவங்க சத்திரியர் என்றால் போர்க்குணம் கொண்டவர்கள், எதிரியை கூட வெற்றி கொள்ளும் வீரமிக்கவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. எப்படியாவது எந்த காலகட்டத்திலையும் தன்னுடைய கௌரவத்தை நிலைநிறுத்த வேண்டும், யாருக்காகவும் விட்டு கொடுக்காத வகையில் மற்றவங்களோட போரிட்டாவது தன்னுடைய காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற குணம் தாங்க இவங்களுக்கு இருக்கும். இவங்க ஒழுக்க குணம் தவறாத நிலையில இருப்பாங்க. கடமை உணர்ச்சியை எவ்வளவு வேலை பளவிலும் காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. தன்னை பார்த்தாலே மற்றவங்களுக்கு அதிகார தோரணை வர வேண்டும் அப்படிங்கிற தோரணையை தன்னோட தோரணையை மாற்றி கொள்ளுவாங்க இந்த சிம்மராசிக்காரங்க. இவங்களுக்கு பித்தம் சம்பந்தமான நோய்கள் இருக்கும். உடம்பு எப்பயுமே ஹீட்டாக தான் இருக்கும். இவங்க சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள் இவங்களுக்கு அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க 4 சக்கர வாகனத்தில் போகணும்னு ஆர்வமாக இருப்பாங்க, ரொம்ப விரும்புவாங்க. இவங்களுக்கு விவசாயம், கால்நடை சார்ந்த பராமரிப்பு, இந்த தொழில் மீதுல ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு இருதயம், கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பித்தப்பையி இது மாதிரி சார்ந்த உடல் உபாதைகள்ல வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசியில பிறந்தவங்க, சிம்ம ராசி அப்படின்னா ஒரு நெருப்பு ராசி. எனவே நீங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் தீபம் ஏற்றி வழிபட செய்வது மிக மிக நல்லதுங்க. வருடத்திற்கு ஒரு முறை உங்க வீட்டுகள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும், அதே போல தொடர்ந்து வீட்டில் ஒரு அணையா விளக்கு இருக்கணும். வீடுகளோ அல்லது அலுவலகமோ எங்கே இருந்தாலும் சரி ஒரு அணையா விளக்கு ஏற்றி வைப்பது சிறப்பு.
கோயிலில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகமாகட்டும் இருக்கட்டும் அல்லது சண்டி ஹோமமாக இருக்கட்டும், இதில் கலந்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் பிரார்த்தனைகளை முன்வைத்து கலந்து கொண்டீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் 100% வெற்றி பெறுவது உறுதி. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி.